தந்தை பெரியார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்ற முடியாத சக்தி, அழிக்க முடியாத சக்தி அப்படி ஒன்று இருக்குண்டாக்க அது பெரியாரை தான் சொல்லலாம். அவர் முஸ்லீம்களை சீமான் போன்றவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு பார்க்குறாங்க. அதாவது அவங்க ஒன்று ஒன்றா பண்ணி பார்க்குறாங்க. தமிழகத்தில் எப்படி இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வர முடியும், இவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களே, இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, நாத்திகர்களும் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, நம்முடைய ஜாதி வெறி மத வெறியை கொண்டு இங்கே ஆட்சியை பிடிக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போன்றவர்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து மறைமுகமாக, அதாவது வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சீமானுக்கு பல உதவிகள் புரிஞ்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் தமிழகத்தில் அதெல்லாம் ஈடுபடாது. இஸ்லாத்தை பற்றி ஆரம்ப காலங்களில் பெரியாருக்கு கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருந்திருக்குது. ஏன்னா அவர் பொதுவாகவே கடவுளை மறுப்பவர். இந்த கடவுள்னால தானே இந்த சனியன் ஜாதிகள்லாம் வந்திருக்குது. அதனால் இந்த மதத்தையே ஒழிச்சா, கடவுளை ஒழிச்சா தான் ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்த ஒரு பெரியார் அவர்கள். அதன் பிறகு இஸ்லாம் பற்றி அவர் சொல்கிறத பாருங்கள். இஸ்லாம் திராவிடர் மதம் சொல்வது பெரியார். பெரியார் இஸ்லாம் தான் நம் பூர்வக்குடி மதம் என்று எடுத்துரைத்தார். திராவிடரான நமக்கு பழங்காலத்தில் ஜாதிகள் இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ்ந்து வந்தோம், அதனை இஸ்லாமும் கூறுகிறது என்று கூறினார் பெரியார். இஸ்லாம் ஒரு கடவுள் ஒரு ஜாதி, அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையை கொண்டது. இந்த அடிப்படை திராவிடத்தினுடையது, திராவிடனுக்கு வேண்டியது என்றும் சொல்லலாம். ஆதாரம் இன இழிவு ஒழிய இஸ்லாம் நண்பருந்து, பக்கம் 23. பெரியார் தமிழ் மக்களுக்கு இஸ்லாம் மதமே பொருத்தமானது என்று தலைப்பிட்டு 24/2/1935 குடியரசில் கட்டுரை கூட வெளியிட்டார். அதில் பெரியார் கூறுகிறார், ஆரியர்கள் இந்நாட்டுக்கு குடியேறியதற்கு முன் தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலையை பற்றியும் அவரது மதம் தெய்வ வழிபாடு என்பவைகளின் மாதிரியை பற்றியும் பண்டை தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றபடி பார்ப்போமானால் தமிழ் மக்களின் அப்போதிருந்த வாழ்க்கையும் மதமும் கடவுள் வழிபாடும் ஆகியவை பெரிதும் இஸ்லாம் மதத்தையும் ஒரு சில கிறிஸ்துவ மதத்தையும் ஒத்திருக்கின்றன என்று சொல்லலாம். சுயமரியாதைக்காரர்கள் கூறும் மாற்றமும் திருத்தமும் அதிலும் பெரிதும் இல்லையானாலும் கூட இன்று ஆரியர்களை வெறுக்கும் தமிழ் மக்களுக்கு தாராளமாக இடம் இருக்கிறது. குடியரசு 24/2/1935. அதாவது இப்போ அவர் பெரியார் சொன்னது தான் உண்மைங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அதன்படி தான் இந்த சிலை வணக்கங்கள்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ கீழடி ஆய்வுகள் மூலிமா, அப்போல்லாம் பெரியார் இருந்தப்போ கீழடி ஆய்வுகள்லாம் வெளியில் வரல, இப்போ கீழடி ஆய்வுகளுடைய முடிவுகள்லாம் வெளியில் வந்திருக்குது. அப்போ பார்க்கும்போது நம்முடைய பண்டைய தமிழர்கள் எந்த ஒரு சிலை வழிபாடும் கொண்டு இருக்கல, பல தெய்வ வணக்கத்துக்கும் ஆட்படலை, எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் முறை யாவரும் கேளீர், இதுதான் அவர்களுடைய அடிநாதமாக இருந்தது. அதை தான் இஸ்லாமும் சொல்லுது, அதுதான் பெரியார் சொல்கிறார். இந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறை அப்படின்னு அவர் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறார். அப்போ எப்படி அவர் இஸ்லாத்தை வெறுக்க முடியும்? இஸ்லாத்தின் கடைசி காலங்களில் ரொம்ப ரொம்ப பாராட்டி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து பாருங்கள், பெரியார் மேடையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள். பெரியாரின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரத்தின் பலனாக பல ஆயிரம் பேர் தென்னிந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பெரியாரின் மேடையிலேயே பலர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட நிகழ்வும் நடந்தது. அதனை பெரியாரே கூறுகிறார். சமீப காலம் வரை தீண்டாமை விலக வேண்டும், தீண்டத்தகாதவர்கள் என்ற தன்மை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் உடனே இஸ்லாமாக வேண்டும் என்று சொல்லி 20 வருட காலம் பிரச்சாரம் செய்து அந்த சமுதாயத்தை வரும் ஒப்புக்கொள்ள செய்திருக்கிறேன். மலையாளத்திலும் 1924 முதல் 34 வரை பிரச்சாரம் செய்து மலையாள ஈழவர்களையும் மற்றும் தீண்டப்படாத மக்கள் என்பவர்களையும் ஒப்புக்கொள்ள செய்தேன். இவர்கள் ஒப்புக்கொண்டு தங்கள் மாநாட்டில் தீர்மானங்கள் செய்து சுமார் மொத்தத்தில் இங்கு 2000-3000 பேரும், மலையாளத்தில் சுமார் 600-700 பேர்களும் இஸ்லாத்தை தழுவியதுடன் அவர்கள் இழிவுகள் சிறு சிறிதாக நீக்கப்பட்டு தீர வேண்டிய அளவுக்கு வெற்றி ஏற்பட்டு விட்டது. ஆதாரம் இன இழிவு ஒழிய இஸ்லாமிய நண்பருந்து, பக்கம் 358-36. பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றா தான் உங்களுக்கு இன இழிவு நீங்கும். நல்ல உறுதியாக இருந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய மேடைகள் பூரா போய் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுங்கப்பா, இஸ்லாத்தை ஏற்றா தான் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நாத்திகர் அவர் போய் எல்லாரையும் போய் சொல்லி கிட்டத்தட்ட இங்கே 2000-3000 பேர்கிட்ட, கேரளாவில் 600-700 பேர் வரைக்கும்,
இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. அந்த இஸ்லாத்தை ஏற்றது பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மறுமலர்ச்சியும் பார்க்குறாரு, அதையும் எடுத்து சொல்கிறாரு. அந்த இஸ்லாத்தை ஏற்றது பிறகு அவர்களை வந்து தீண்டத்தகாதவன், அதாவது அது வரைக்கும் ஜூனியர் உடன்லேயே ஒரு சிறுவன் சொல்லியிருந்தான், எனக்கு சிறு வயசு கூட உள்ளவன் கூட என்னை வந்து டேய் மாரியப்பா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவான். நான் வந்து அப்துல் ரஹீம்னு மாறினது பிறகு வாங்க பாய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறான் அதே அந்த பையன், மேல் ஜாதிக்காரன். அப்போது எந்த அளவு இஸ்லாம் வந்து இது மீனாட்சிபுரம் மத மாற்றத்தில் நடந்த நிகழ்வுகள். இது வந்து நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஜூனியர் உடனில் இதெல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் நீங்கள் பழைய ஜூனியர் உடன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மீனாட்சிபுரம் மத மாற்றத்தை சம்பந்தமாக. ஆக பெரியார் சொன்னது, இப்படிப்பட்டவர் எப்படி வந்து இஸ்லாத்தை வந்து எதிர்த்திருப்பார், இஸ்லாமியர்கள் எப்படி வெறுத்திருப்பார். இவர் மேடை முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுங்கன்னு சொல்கிறத பார்த்துட்டு ஒரு கட்டுரை கூட வந்து இவரை வசவுபாடி. அப்போது அதுக்கு பதில் கொடுக்குறார் பெரியார் பாருங்கள். நான் இஸ்லாத்தில் சேரும்படி யாரை சொல்கிறேன்? சூத்திரப்பட்டதை வெறுக்கிறவர்களையும் சூத்திரப்பட்டத்தால் இழிநிலை பிற்பட்ட தன்மையில் இருக்கிறவர்களையும் திராவிட சமுதாயத்திற்கு மான உணர்ச்சி, மனிதத்தன்மை உணர்ச்சி வேண்டும் என்பவர்களையும் தான் இந்து மதத்தை விட்டு நம் விருப்பத்திற்கு ஏற்று இஸ்லாத்தை அல்லது அது போன்ற மார்க்கத்தை தழுவச் சொல்கிறேன். அதனால் மற்றவர்கள் பதற வேண்டியதில்லை. ஆதாரம் இணை இழியொலி இஸ்லாமிய நண்பர், பக்கம் 229-30. ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தீர்கள் என்றால் கொல்வோம் தூற்றுவோம் என்று கடிதங்கள் பெரியாருக்கு வர தொடங்குகிறது. அதற்கும் பதில் தருகிறார் பெரியார். அதாவது இப்படிலாம் பண்ணிங்கன்னா கொண்டே போடுவோம் அப்படிங்கிறானுங்க இந்துத்துவவாதிகள். அதுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்கள். இதனால் இஸ்லாமாகும்படி சொல்வதால் இளைஞர் மனம் என் மீது வெறுப்பு கொண்டு விட்டது என்று மிரட்டி எனக்கு கடிதம் எழுதுகிறீர்கள். இந்த காலத்து இளைஞர்கள் மனம் என் மீது வெறுப்பு கொள்ளாது. வெறுப்பு கொண்டு விடுமானாலும் கூட நான் அதற்கு அஞ்சவில்லை. இனி வருங்கால இளைஞர் பாராட்டுவார்கள். பாராட்டவிட்டாலும் இன்று நான் சொன்னதை பின்பற்றி வீரத்தோடு மானவாழ்வு வாழும் வழியில் இருப்பார்கள். சரியாகவோ தப்பாகவோ நான் அதில் உறுதி கொண்டு இருப்பதால் எனக்கு எக்கேடு வருவதானாலும் சாவு வருவதானாலும் மனக்குறையுண்டி நிறை மனதுடன் அனுபவிப்பேன். சாவேன் என்பதை உண்மையாக வெளியிடுகிறேன். ஆதாரம் இணையொலியுடைய இஸ்லாமிய நண்பர், பக்கம் 31-32. நீ என்ன வேணாலும் மிரட்டிக்கடா, நீ என்ன வந்து கொல்றியா கொண்டுக்கோ, ஆனாலும் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்னு மக்கள்கிட்ட நான் சொல்கிறத நான் நிறுத்த மாட்டேன். என் உயிர் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்னை வந்து கொல்லுங்க அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமு கூட இந்தளவு தைரியமாக சொல்ல மாட்டாங்க. பெரியார் வந்து மேடையில் வந்து பேசியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் எப்படி முஸ்லீம்களை வெறுப்பார்? சீமான் போன்றவர்கள் நல்ல அறிவு கொண்டு சிந்திக்கணும். ஏன்னா தவறான வழியில் இருக்கிறீங்க, இனிமேலாக திருந்துங்க. அடுத்தடுத்த பதிவுகள்லையும் வரும்.